நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி படங்களின் வரிசையில் சாந்தி 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். டி.எம். சௌந்தரராஜன் ஒருமுறை கூறினார், சாந்தி படத்திற்காக இசையமைத்த யார் அந்த நிலவு பாடலின் மெட்டை எம்.எஸ்.வி பாடிய போது நான் மிகவும் திகைத்து போனேன். அதை நான் எப்படி பாடப்போகிறேன் என்று யோசித்தேன். அவரை போல பாடுவது சாத்தியமில்லை. பி.பி. ஸ்ரீனிவாஸ் எம்.எஸ்.வி தனது மெட்டுக்களை விளக்கும் போது அவர் விளக்கியதில் 10% மட்டுமே மீண்டும் மீண்டும் உருவாக்க முடியும் என்று கூறுவார். தமிழ் திரைப்பட உலகில் பிச் என்றால் அது விச் என்று ஒரு பழமொழி உண்டு. எம்.எஸ்.வி தனது பெரும்பாலான பாடல்களை வழக்கத்திற்கு மாறாக உயர் சுருதியில் பாடியுள்ளார். மற்ற பாடகர்கள் உயர் சுருதியில் பாடுவதில் தயங்கியதால் இந்த பாடல்களை அவரே பாடினார். பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பாடல்களை பாட முடிந்தது அவரால். ஆண்டுகள் 50 உருண்டோடி விட்டாலும் தேய்பிரை போல் தேய்ந்து மறையாமல் இன்றும் கூட பூரண நிலவாக எனது மனவாளில் உலாவரும் இனிமையான நிலவு யாரந்த நிலவு. கவியரசர் கண்ணதாசனின் அற்புதமான கவிதைக்கு மெல்லிசை மன்னர்களின் இனிமையான இசையும், டி.எம்.எஸ். ஐயாவின் உயிரோட்டமான குரலும், நடிகர் திலகத்தின் உருக்கமான நடிப்பும் இந்த நிலவை தமிழ் திரை இசைவானின் உச்சிக்கே அழைத்து சென்று விட்டன. யாரந்த நிலவு ஏந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த காலம் செய்து கூடும் இன்று நான் வந்தவரவு. பாட்டை எழுதிவிட்டாய், எப்படி நடிப்பது என 2 நாட்கள் தாமதமாக நடந்த காட்சி. கவியரசரின் முத்தான பாடல், எம்.எஸ்.வியின் மயக்கும் இசை, டி.எம்.எஸ்.இன் இனிமையான குரல், சிவாஜியின் அற்புதமான நடிப்பு, மறக்க முடியாத படைப்பு. பிரிட்டிஷ் பாப் கிங் கிளிஃப் ரிச்சர்ட் பாடிய எவர்கிரீன் ட்ரீ பாடலின் தழுவல்தான் இந்த பாடல். இந்த பாடல் யார் அந்த நிலவு பற்றி எம்.எஸ்.வி அவர்களே நிகழ்ச்சியில் நினைவு கூர்ந்து சொன்னது. இது ஒரு மேல்நாட்டு பாணியில் அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு பாடல். இசையால் கவரப்பட்டு அதை சார்ந்து கம்போஸ் செய்யப்பட்ட பாடல் இது. டி.எம்.எஸ். ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், வழக்கமாக உச்ச குரலில் பாடும் டி.எம்.எஸ்.ஐ இந்த பாடல் மூலம் தாழ்ந்த குரலில் மென்மையாக மேல்நாட்டு பாணியில் பாட வைத்து பரீட்சை செய்து பார்த்த பாடல் இது. அழகிய கண்ணதாசனின் வரிகள், புதுமையான இசை, இனிமையான குரல், பாடல் எல்லாருக்கும் திருப்தியாக அமைந்துவிட்டது. இயக்குனர் பாடலை சிவாஜிக்கு அனுப்பி 3 நாளாக காத்திருக்கிறார். சிவாஜி வரவில்லை. இயக்குனருக்கு கவலை. சிவாஜியை அணுகி, ஏன் அண்ணா இந்த பாடல் பிடிக்கவில்லையா, ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். சிவாஜி, நோனோ, பாடல் பிரமாதமாக வந்திருக்கிறது. கவிஞரின் அருமையான வரிகள், விசு நல்ல இசை அமைத்திருக்கிறார், டி.எம்.எஸ். ரொம்ப நன்றாக பாடியிருக்கிறார். இவர்களை என் நடிப்பால் மிஞ்ச வேண்டாமா? அந்த பாடலுக்கு எப்படி நடிக்க வேண்டும் என்று யோசித்து வருகிறேன். நீ நாளை தயாராக இரு, நான் படப்பிடிப்பிற்கு வருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டு சிவாஜி அவர்கள் மறுநாள் யார் உதவியும் இல்லாமல், டான்ஸ் மாஸ்டர் இல்லை, பெரிய செட் இல்லை, ஒரு சிகரெட்டை கையில் வைத்துக்கொண்டு தன் பண்பட்ட நடிப்பால் தனக்கே உரிய தனி பாணியில் அந்த பாடலுக்கு அற்புதமாக நடித்து கொடுத்தார். அந்த பாடல் மிகவும் பிரபலமாகி எங்கள் அனைவருக்கும் புகழ் சேர்த்தார் சிவாஜி. எங்களுக்குள் போட்டி இருந்தது, தொழில் பக்தி இருந்தது. போட்டி போட்டுக்கொண்டு கொடுத்த வேலையை நன்றாக செய்து நாங்கள் ஜெயித்தோம். ஆனால் எங்களுக்குள் பொறாமை இல்லை என்று அந்த பேட்டியில் சொல்கிறார். அதுதான் சிவாஜி. மாலையும் மஞ்சளும் மாறியதே, மஞ்சம் நெஞ்சம் வாடுவதே பெருந்தேவனே. தெய்வமே, யாரிடம் யாரை தந்தாயோ, உன் கோயில் தீபம் மாறியதை நீ அறியாயோ. கோயில் தீபம் மாறியதை நீ டைரக்டர் பீம்சிங்கின் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த சாந்தி படத்தின் படப்பிடிப்புக்கிடையே நடந்த ஒரு சம்பவம். உன்னை மெல்லிசை மன்னர்னு எல்லோரும் சொல்றாங்க, மியூசிக்கில் அத்தனை பெரிய ஆளா நீ? ஹாலிவுட்ல கிளிஃப் ரிச்சர்ட்னு ஒரு பாடகர், அவன் ஸ்லோ பேஸ்ல ஒரு மெலோடி பாடியிருக்கான். என்ன பிரமாதமா பாடியிருக்கான் தெரியுமா? அது மாதிரி ஒரு பாட்டு உன்னால டியூன் போட முடியுமா? இப்படி ஒருமுறை
சிவாஜி எம்எஸ்விக்கு போன் செய்து சீண்டி விட்டார். அதற்கு பதிலடியாக, அப்படி ஒரு பாட்டு போட்டால் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால் நடிக்க முடியுமா என்று சிவாஜியிடம் சவால் விட்டார் எம்எஸ்வி. நீ போட்டு கொடு, நான் நடிக்கிறேனா இல்லையானா பார் என்று சவாலை ஏற்றுக்கொண்டார் சிவாஜி. ஹார்மோனியத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு டியூனை ரெடி செய்து விட்டார் எம்எஸ்வி. கவிஞர் கண்ணதாசனுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லிவிட்டார். எனவே டியூன் ரெடியானதும் அதை டெலிபோனிலேயே போட்டு காட்டி அதற்கேற்றபடியாக ஒரு மென்மையான பாடலையும் எழுதும்படி சொல்லிவிட்டார். நேரே புறப்பட்டு கண்ணதாசனை போய் பார்த்து அவர் தயாராக எழுதி வைத்திருந்த பாட்டை வாங்கி கொண்டு புறப்பட்டார் எம்எஸ்வி பாடகர் டிஎம்எஸ் வீட்டுக்கு. அவரிடம் விஷயத்தை விளக்கி சொன்னதுமே, நான் இப்போது ஹை பிச்சில் பாட்டுகள் பாடி அவை எல்லாமே பெரிய அளவில் ஹிட் ஆகி கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் என்னை இப்போ ஒரு மென்மையான டியூனுக்கு பாட சொல்றீங்களே என்றார் டிஎம்எஸ். இது சிவாஜி எனக்கு மட்டும் விட்ட சவால் இல்லை, விஸ்வநாதன், கண்ணதாசன், டி.எம். சௌந்தரராஜன் என 3 பேருக்குமாக சேர்த்து விட்டிருக்கும் சவால். இதற்கு நாம் சரியான பதில் சொல்லியே ஆகணும் என்று எம்எஸ்வி சொல்லவே டிஎம்எஸ் பாட சம்மதித்து விட்டார். மறுநாளே டிஎம்எஸ் அந்த பாட்டை பாட ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. பாட்டின் டேப்பை எம்எஸ்வி நேரில் சிவாஜி வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தார். கொடுத்துட்டு போ, பாட்டை கேட்கிறேன், அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் என்று சொல்லி எம்எஸ்வியை அனுப்பிவிட்டார் சிவாஜி. ஒரு நாள் காலை டைரக்டர் சிவாஜிக்கு டெலிஃபோன் செய்த போது, இன்றைக்கு ஷூட்டிங் வேணாம், பாட்டுக்கான ஷூட்டிங்கை ஒரு நாள் தள்ளி போடுங்க என்று சிவாஜி சொன்னதும் டைரக்டருக்கு லேசான அதிர்ச்சி. சிவாஜிக்கு உடல் சரியில்லை போல் இருக்கு என நினைத்து டைரக்டரும் ஷூட்டிங்கை கேன்சல் செய்து விட்டார். மறுநாள் போன் செய்த போது, இன்றைக்கும் ஷூட்டிங் வேண்டாம் என்று சிவாஜி சொல்ல பீம்சிங் டென்ஷன் ஆகிவிட்டார். யாராவது ஏதாவது தப்பாக சிவாஜியிடம் சொல்லியிருப்பார்களோ, அதனால் சிவாஜிக்கு கோபமோ என்ற ரீதியில் சிந்திக்க துவங்கிவிட்டார் பீம்சிங். இதை அப்படியே விட்டால் வேண்டாத பின்விளைவுகள் ஏற்பட்டு பெரிய சிக்கல் வரலாம் என்று பயந்து பீம்சிங் நேரே சிவாஜி வீட்டுக்கே போய்விட்டார். என்ன, உடம்பு ஏதும் சரியில்லையா, வேற ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஷூட்டிங்கை தள்ளி வைக்க சொல்றீங்க, ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் என்று கேட்டார் பீம்சிங். சிவாஜி ஆழ்ந்த மௌனத்துக்கு பின் ஷூட்டிங்கை தள்ளி வைக்க சொன்னதன் காரணத்தை பீம்சிங்கிடம் சொன்னார். தமாஷாக எம்எஸ்விடம் ஒரு ஸ்லோ பேஸ் டியூன் போட சொன்னேன், ரொம்ப பிரமாதமா ஒரு டியூன் போட்டிருக்காரு, கவிஞரோ அதற்கு ஏத்தா மாதிரி பிச்சு உதறி இருக்காரு, எல்லாத்துக்கும் மேல இந்த டிஎம்எஸ் எப்படி பாடி இருக்கிறாரு, இதையெல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி நான் நடிக்க வேணாமா, அதை பத்தி தான் 2 நாளா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு, இந்த பாட்டுக்கு ஒரு கார்டன் செட் போடு, கையில் ஒரு சிகரெட் இருக்கட்டும், மீதியை நான் பார்த்துக்கிறேன் என்று சிவாஜி அடுத்த சில தினங்களில் சிவாஜி விருப்பப்படியே அந்த பாட்டும் படம் பிடிக்கப்பட்டது. சிவாஜியின் நடிப்பை பார்த்து பிரமித்த எம்எஸ்வி நேரே சிவாஜியின் வீட்டுக்கு போய் அவரை கட்டி தழுவி பாராட்டி ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த பாட்டு தான் யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு. ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாள், அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாடுவார். தெய்வமே யாருடன் மேடையில் நீ நின்றாயோ, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்தவர், காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்தவரன், நான் வந்தவரன். தன்னுடன் சேர்ந்து வேலை செய்பவர்களை மனதார பாராட்டுதல், கொடுத்த வேலையை திறம்பட செய்வதில் வல்லவர். சிவாஜிக்கு இறைவன் அருளும் பரிபூரணமாக இருந்தது. தொழில் மேல் அவருக்கு அப்படி ஒரு பக்தி. அதனால்தான் உலக புகழ் பெற்றார். இன்றும் நம் மனதில் வாழ்கிறார். யாரையும் காப்பியடிக்கவில்லை. இது போன்று பல கிரியேட்டிவ் புதுமைகள், பலருக்கும் உதவிகள், எதையும் சிவாஜி வெளியில் சொல்லி விளம்பரம் தேடியதில்லை. எம்எஸ்வி, டிஎம்எஸ் போன்றவர்கள் சொல்லிதான் நாம் அறிகிறோம். டிஎம்எஸ் அவர்களே சொல்கிறார், சிவாஜி சாதாரண நடிகர் அல்ல, தமிழ்தாய் கொடுத்த தவ புதல்வன். அவருக்கு நான் பாடியதை என் பாக்கியமாக கருதுகிறேன். அவர் நடித்ததால் எனக்கு புகழ் வந்தது. அவர்தான் என்னை தூக்கியில் அறிமுகம் செய்தார் என்று டிஎம்எஸ் அவர்கள் கூறினார்.
இப்பதான் எழுப்பி விட்டு போனேன், அதுக்குள்ள மறுபடியும் தூங்கிட்டான். டேய் ஏப்பா கும்பகர்ணா, டேய் சந்தானம், டேய் எந்திரியப்பா, நேரமாச்சு. பாரு முத்துமரவல்ல தாண்டியாச்சு, எந்திரி. திருச்சி வர போதப்பா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ பாத்ரூம்ல இருந்து கூடாது, கனவை முடிச்சிருப்பேன். கனவா? சரிதான். இந்த டைம் நான் ஆட்டத்துல உனக்கு கனவு வேற வருதா? இன்பமான கனவுடா. இன்பமான கனவா? என்னடா கனவு? திருச்சி ஜங்ஷனை விட்டு இறங்கி நாம 2 பேரும் நேரா எங்க வீட்டுக்கு போறோம். அங்க எங்க அம்மா நம்ம வரவுக்காக வாசப்படியிலேயே காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. நாம 2 பேரும் போய் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறோம். உடனே எங்க அம்மா ஆனந்த கண்ணீர் விட்டு, என் கண்ணுங்களா, நீங்க ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க மாதிரி என்னன்னைக்கு இப்படியே ஒன்னா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. அதை பார்த்து நீ ஏன்டா அழுவுற? ஆயன்பே என்னதுன்னு தெரியாதனா இந்த சித்தப்பா ஆதரவு தான் வளர்ந்தேன். உங்க அம்மா என்னையும் தன்னுடைய மகனா நினைச்சு வாழ்த்துறாங்கன்னு சொன்ன உடனே என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். சரி, இப்ப நீ நேரா திண்டுக்கல் போறது இல்ல, திருச்சியில இறங்குற என் கூட. சித்தப்பா பார்த்துட்டு 2 நாள்ல வந்துடுறேன். ஆனா உன் சித்தப்பா எங்கடா போயிட போற? ஒன்னையும் கூட்டிட்டு வர. எங்க அம்மாவுக்கு லெட்டர் போட்டேன், நீ வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஊரெங்கும் மாப்பிள்ளை பாடலும் சாந்தி திரைப்படத்துல வந்திருக்கு. இதற்கும் இசையரசி பி சுஷீலா அவர்கள் தான் பாடியிருக்கிறாங்க. அண்ட் பாடல் வரிகளை எழுதினவரும் கண்ணதாசன் அவர்கள் தான். இன்னொரு பாடலான செந்தூர் முருகன் பாடலையும் பி சுஷீலா அவர்கள் தான் பாடியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. இதற்கு பாடல் வரிகளை எழுதினவர் கண்ணதாசன் அவர்கள் தான். வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற பாடலும் சாந்தி திரைப்படத்தில் வந்த பாடல் தான். இதுல என்ன ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, 2 பெரிய பாடல்கள் இணைந்து பாடியிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா TM சௌந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள். 2 பேரும் அற்புதமாக இந்த பாடலை இந்த படத்துல பாடியிருக்கிறாங்க. வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். If you want to fight with me now, I will give you a song of hope. நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். கேடு செய்யும் மனதை கண்டால்
மனிதன் தரமும் வாழ வேண்டும், தமிழும் வாழ வேண்டும். மனிதன் தரமும் வாழ வேண்டும், அமைதி என்றும் வேண்டும், ஆசை அளவு காண வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவின் மனிதனாக வேண்டும். வாசம் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். லா, 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 லா. லா, 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 லா. காற்று வீச வேண்டும், பெண்கள் காதல் பேச வேண்டும். காற்று வீச வேண்டும், பெண்கள் காதல் பேச வேண்டும். காதல் பேசும் பெண்கள் வாழ்வில் கவிதையாக வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும். உண்மை நண்பர் வேண்டும், இருவர் ஒருவராக வேண்டும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஃபிலிம் கரியர்ல நடந்த பல அபூர்வமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இனி வரும் நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.